ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் குட்டிமா நாவல்ஸ். இப்போ நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து ஹன்ஸ் ரூல். இது வந்து ரொம்ப சின்ன டாபிக் தான். ஸோ இது ரொம்ப ஈஸியாக பார்த்துடலாம். அக்கார்டிங் டு ஹன்ஸ் ரூல், one electron is placed in all the degenerate orbitals such as px, py, pz before a second electron is placed in any one of them. ஸோ ரெண்டாவது எலக்ட்ரான் ஃபில் ஆகிறதுக்கு முன்னாடி px, py, pz இருக்கு இல்லையா, அதில் வந்து ஃபஸ்ட் எலக்ட்ரான் வந்து ஃபில் ஆகும். அதாவது ஃபர்ஸ்ட் எலக்ட்ரான் வந்து ஃபில் ஆனதுக்கப்புறம் தான் ரெண்டாவது எலக்ட்ரான் வந்து ஒரு ஆர்பிட்டலில் ஃபில் ஆகும். இதுதான் ஹன்ஸ் ரூல், சரியா? அண்ட் தட் ஆஃப் தி எலக்ட்ரான் இந்த சிங்கிளி ஆக்குபைட் ஆர்பிட்டல்ஸ் ஹேவ் பேரலல் ஸ்பின். ஸோ ஒரு ஆக்குபைடில் இருக்கிற சிங்கிளாக ஆக்குபையாக இருக்கிற ஆர்பிட்டல்ஸில் இருக்கிற எலக்ட்ரான்ஸ் எல்லாமே பேரலல் ஸ்பின்ஸாக இருக்கும். திஸ் மீன்ஸ் the electrons in an atom have parallel spins as far as possible. ஸோ எலக்ட்ரான்ஸ் வந்து ஒரு ஆட்டமில் ஃபில் ஆகும் பொழுது மேக்ஸிமம் பேரலல் ஸ்பின்னோட தான் fill ஆகும். The origin of the Huns rule lies in electrostatic repulsion of atomic electrons. ஸோ ஆரிஜின் வந்து எலக்ட்ரோஸ்டாட்டிக் ரிப்பல்ஷன், அட்டாமிக் எலக்ட்ரான்ஸ்க்கு நடுவில் எலக்ட்ரோஸ்டாட்டிக் ரிப்பல்ஷன் பொறுத்து தான் நம்ம வந்து ஹன்ஸ் ரூலை வந்து நம்ம கொண்டு வந்திருக்காங்க. ஸோ எப்படி அப்படின்னா, ரெண்டு எலக்ட்ரான்ஸ் இருக்குது அப்படின்னா, ரெண்டு எலக்ட்ரான்ஸ் வந்து ஒரு ஆர்பிட்டலில் ஃபில் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. கண்டிப்பாக அதில் வந்து ரிப்பல்ஷன் வந்து இருக்கணும், அப்படி தானே? பட் இங்கே மேக்ஸிமம் ரிப்பல்ஷன் இல்லாமல் தான் வந்து ஆட்டம்ஸ் வந்து இருக்குது. ஒரு ஆட்டமில் நிறைய எலக்ட்ரான்ஸ் வந்து இருக்குது. ஸோ மேக்ஸிமம் ரிப்பல்ஷன் இல்லாமல் இருக்குது. ஏன் அப்படின்னா அது வந்து பேரலல் ஆன்டி பேரலாக ஆர்பிட்டல்ஸில் ஃபில் ஆகுது. ஸோ இதோட ஆரிஜினே வந்து எலக்ட்ரோஸ்டாட்டிக் ரிப்பல்ஷன் தான். எலக்ட்ரான்ஸ்க்கு நடுவில் இருக்கிற எலக்ட்ரோஸ்டாட்டிக் ரிப்பல்ஷனை பொறுத்து தான் ஹன்ஸ் ரூல் வந்து நமக்கு ப்ரொடியூஸ் ஆச்சு. இப்போ வந்து நம்ம ஒரு சின்ன இந்த பிக்சர் பார்த்தோம்னா நமக்கு வந்து இது ஈஸியாக புரியும். ஸோ சின்ன பிக்சர் பார்க்கலாம். ஸோ பி ஆர்பிட்டாலில் வந்து பிஎக்ஸ், பிஒய், பிஇசட்னு 3 ஆர்பிட்டல்ஸ் நம்ம வந்து இருக்குது. ஸோ பேரலல் ஃபஸ்ட்டு வந்து எலக்ட்ரான் எப்படி ஃபில் ஆகும்னா இப்படி தான் ஃபில் ஆகும். பேரலல் ஸ்பின்னில் 3மே ஃபில் ஆகிட்டு அப்புறம் தான் வந்து என்ன ஆகும் அப்படின்னா, அடுத்த எலக்ட்ரானுக்கு அந்த ஆர்பிட்டலில் இடம் இல்லை அப்படின்னா தான் இங்கே வந்து ஃபில் ஆகும். ஸோ ஒரு 3 எலக்ட்ரான் இருந்துச்சுன்னா இப்படி வரிசையாக ஃபில் ஆகிடும். 4 எலக்ட்ரான்ஸ் இருக்குது அப்படின்னா வரிசையாக ஃபில் ஆகிட்டு இங்கனக்குள்ளே இடம் இல்லை, பேரலல் ஸ்பின்னுக்கு இடம் இல்லை. அதனால இங்கே ஃபஸ்ட்டு இருக்கிற ஆர்பிட்டலில் பிஎக்ஸ் ஆர்பிட்டலில் போய் ஆன்டி பேரலாக ஃபில் ஆகுது, சரியா? ஸோ அதே மாதிரி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இப்படியும் ஃபில் ஆகாது. ஃபஸ்ட்டு பேரலல், அப்புறம் இப்படி ஆன்டி பேரலல், அடுத்த ஆர்பிட்டல், அடுத்த ஒரு பேரலல், இப்படியும் ஃபில் ஆகாது. இதுவும் வந்து நாட் ஆன்டி பேரலாக ஃபில் ஆகாது. ஃபஸ்ட்டு பேரலாக ஃபில் ஆகிட்டு அதுக்கப்புறம் ஆன்டி பேரலாக ஃபில் ஆகும். ஏன் அப்படி ஃபில் ஆகுது? டு அவாய்ட் எலக்ட்ரோஸ்டாட்டிக் ரிப்பல்ஷன் ஆஃப் தி எலக்ட்ரான்ஸ் ஆர் அரேஞ்ச்டு பேரலல் ஃபர்ஸ்ட். ஸோ எலக்ட்ரோஸ்டாட்டிக் ரிப்பல்ஷனை தடுக்கிறதுக்காக எலக்ட்ரான்ஸ் வந்து பேரலாக ஃபில்லப் ஆகுது. இது வந்து நேச்சராகவே அப்படி தான் ஃபில்லப் ஆகுது, சரியா? ஸோ எலக்ட்ரோஸ்டாட்டிக் ரிப்பல்ஷனை வந்து அது இப்படி ஃபில்லப் ஆகிறது மூலமாக எலக்ட்ரோஸ்டாட்டிக் ரிப்பல்ஷனை வந்து அவாய்ட் பண்ணுது. ஓகே, ஸோ இதுதான் ஹன்ஸ் ரூல். ரொம்ப சின்ன டாபிக் தான். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல்.